ಇದೊಂದು ಒಳ್ಳೆ ವಿಶೇಷವಾದಂತ ದಿನ. ಈ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಇದು ಮೂರನೇ ವರ್ಷ ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಬಂದಿದ್ದಾರೆ ಕೈ ಎತ್ತಿ? ಮೂರನೇ ವರ್ಷ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಇಲ್ಲಿ ತಗೊಳ್ತಾ ಇರೋರು ಕೈ ಎತ್ಬೋದು. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಎಲ್ಲರೂ. ಈ ಒಂದು ವಿದ್ಯಾ ಪ್ರೋತ್ಸಾಹ ಯೋಜನಾ, ವಿದ್ಯೆಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಕೊಡುವಂತ ಯೋಜನೆ, ಈ ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಈ ದಿನ ನಮ್ಮೆಲ್ಲರ ಒಂದು ಕರೆಗೆ ಹೋಗೊಟ್ಟು ಬಂದಿರೋಂಥ ಈ ಭಾಗದ MLA ಆದಂಥ ರಾಮಚಂದ್ರ ಸರ್ ಅವ್ರಿಗೆ, ಅದೇ ರೀತಿ XMLA ಆದಂಥ ಪ್ರಕಾಶ್ ಸರ್ ಅವ್ರಿಗೆ, ಹಾಗೂ ಈ ಊರು ಈ ಸುತ್ತಮುತ್ತ ಊರಲ್ಲಿರುವಂಥ ಎಲ್ಲ ಮುಖಂಡರುಗಳಿಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಸ್ವಾಗತ ಕೋರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ, ಯಾವುದೇ ಒಂದು ಯೋಜನೆ ಅನುಷ್ಠಾನಕ್ಕೆ ತಂದಾಗ ಎಸ್ಪೆಷಲಿ ಕೊಡೋಂಥ ಯೋಜನೆ, ದುಡ್ಡು ಮಾಡೋಂಥ ಯೋಜನೆ ಅಲ್ಲ. ಇವತ್ತು ಏನಾದರೂ ನಾವು ಸಂಪಾದನೆ ಮಾಡೋಂಥ ಯೋಜನೆಗಳು ಕೂಡ 1 ವರ್ಷ 2 ವರ್ಷ 3 ವರ್ಷ ಆದರೆ ಬಿದ್ದೋಗುವಂತ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದರೆ ಈ ರೀತಿ ಒಂದು ಜನರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋಂಥ ಯೋಜನೆನ ಅವ್ರ ತಂದೆ ಕಾಲದಿಂದನೂ ನೋಡಿ ಅದನ್ನು ಅನುಸರಿಸ್ಕೊಂಡು ನಮ್ಮ ತಂದೆಯವರ ಯಾವ ರೀತಿ ಬದುಕಿದ್ರು, ಯಾವ ರೀತಿ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು, ಅದೇ ರೀತಿ ನಾವು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಒಂದು ಅವರ ಒಂದು ಪ್ರತಿಜ್ಞೆಯಿಂದ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ 3 ವರ್ಷಗಳು, 3ನೇ ವರ್ಷನೂ ಸಹ ಈ ಒಂದು ವಿದ್ಯಾ ಪ್ರೋತ್ಸಾಹ ಯೋಜನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಕೊಡ್ತಾ ಇರಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಶ್ರೀಕಾಂತ್ சார் அவரை அபிநந்தித்தேன். இண்டஸ்ட்ரியின் சார்பாக மாணவ செல்வங்களுக்கு CSR நிதியிலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்குகின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற இண்டஸ்ட்ரியுடைய MD மரியாதைக்குரிய ஸ்ரீகாந்த் சார் அவர்களுக்கும், ஸ்ரீகாந்த் சாருடைய துணைவியார் மிஸ்ஸஸ் ஸ்ரீகாந்த் மேடம் அவர்களுக்கும், இந்த இனிய நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கின்ற மேனாள் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வை பிரகாஷ் MLA அவர்களுக்கும். ஏன்னா ஒரு தொழிற்சாலையில் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைத்தாதான் நம்முடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும். அந்த வகையில் நம் குடும்பம் மட்டும் இல்லை, ஒரு நாட்டின் வளர்ச்சியில இன்னைக்கு தொழிற்சாலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்த உடனே கேட்டேன், சார் உங்களுடைய தொழிற்சாலையில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி. டோட்டலாக ஒரு 700 பேர் வேலை செய்யணும்னு சொன்னாங்க. இப்படி தொழிற்சாலைகள் இருந்தால்தான், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டால்தான் நம்முடைய குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும். ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய இண்டஸ்ட்ரி, குறிப்பாக நம்முடைய கழுகாண்டப்பள்ளி ஊராட்சியில் இந்த இண்டஸ்ட்ரி வந்த பிறகு இன்னைக்கு பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நான் கேட்டேன், எவ்வளோ ஏக்கர் சார் இங்கே இருக்குன்னு? 50 ஏக்கர் இருக்குன்னாரு. அடுத்து எக்ஸ்பேன்ஷன் எப்போ பண்ண போறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா தொழிற்சாலையில் வந்தால் தான், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டால்தான் வறுமையை ஒழிக்க முடியும், பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும். அந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய இண்டஸ்ட்ரியுடைய MD ஸ்ரீகாந்த் சார் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல தொழிற்சாலைகள் இருக்கு. எல்லாருக்கும் மனசு வராது. இன்னைக்கு பணம் இருக்கு அவர்கிட்ட, பணம் இருக்கிறவருக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லி மனசு வராது. பணமும் இருக்கு, மனசும் இருக்கு சாருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய கல்விக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் அந்த மனசு வராது. பல தொழிற்சாலைகள் MD இருக்காங்க. அதோடு இல்லை, நீ பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறங்கள்ல பல பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட கட்டிடங்கள், அங்கன்வாடி கட்டிடங்கள், பல கோயில்களுக்கு கோயிலை கட்டி கொடுத்துருக்காரு. நாங்கள் கூட ரெக்கமெண்ட் பண்ணி பல கோயிலுக்கு வந்து ராமு சார் வந்து ஸ்டீல் கொடுத்துருக்காரு ஃப்ரீயா கோயில்களுக்கு. அதோடு இல்லாம ஒரு அரசாங்கமே செய்ய முடியாத அங்கன்வாடி கட்டிடம், ICDS கட்டிடம் ஒரு 40-45 லட்சம் ரூபாயில தனியில கட்டி கொடுத்தாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா குறிப்பாக கல்வி, சுகாதாரம், அதே மாதிரி RO பிளான்ட் பல இடத்துல பல கிராமங்கள் போட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வாறு தொடர்ந்து இன்னைக்கு MD மட்டும் சம்பாதிக்கிறதில்ல, சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியை நம்முடைய பகுதியில் நம் உள்ளூர் மக்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக நம்முடைய ஸ்ரீகாந்த் சார் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அந்த மனசு வராது, ஒரு சில பேருக்கு தான் வரும். ஸ்ரீகாந்த் சார் மாதிரி ஆகவே இன்னைக்கு பணம் கொடுக்கலாம்,
பணம் யார்கிட்ட இருக்காது, செலவாயிரும். ஆனால் கல்வி கொடுக்கிற பணம் இருக்குது பாருங்க, கல்வி கொடுக்கிற பணம். அதான் நான் எல்லா கொடுத்தலை சொல்வேன். இங்க வந்துக்கிற பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை 5 வயசு மேலாச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஆடு மேய்க்கிறக்கோ, மாடு மேய்க்கிறக்கோ, இல்லை தோட்ட பணிகளுக்கோ, இல்லை வேற எங்காவது செங்கல் சூளையிலோ எங்காவது வேலைக்கு அனுப்பாம இன்னைக்கு நீங்களாம் பள்ளிக்கு அனுப்பணும். ஏன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க நிலம் சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, நகை சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் எப்ப வேணுமானாலும் நகையை வித்துடலாம், அடகு வச்சிடலாம், நிலத்தை வித்துடலாம், பணம் இருந்தா செலவு பண்ணிடலாம். ஆனா சிறந்த கல்வியை உங்க குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கல்வியை யாராலும் ಅಳಿಕ முடியாது. ರಾಮಚಂದ್ರನ್ ಅವರು ಮಾತಾಡುವಾಗ ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇಂಡೆಸ್ ಕಂಪ್ನಿಯಿಂದ ಯಾವ ತರ ನಮ್ಮ ಭಾಗಕ್ಕೆ ಯಾವ ತರ ಅನುಕೂಲಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಶ್ರೀಕಾಂತ್ ಸರ್ ಅವರು ಅಂತ. ನಾವು ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಶಾಸಕರಾಗಿದ್ವಿ. ಹೊಸೂರಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಸಾವಿರಾರು ಫ್ಯಾಕ್ಟ್ರಿಗಳೈತೆ. ಸಾವಿರಾರು ಫ್ಯಾಕ್ಟ್ರಿಗಳಿದ್ರು ಕೂಡ ನಾನು ಸುಮಾರು 100 ಕಂಪ್ನಿಗಳಲ್ಲಿ ಕೂಡ ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ, CSR ಫಂಡ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಅದು ಮಾಡ್ಕೊಡ್ರಿ, ಇದು ಮಾಡ್ಕೊಡ್ರಿ, ಅಂಗನವಾಡಿ ಕಟ್ಕೊಡ್ರಿ, ಸ್ಕೂಲ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಕೊಡ್ರಿ, ಈ ತರ ಸಾಕಷ್ಟು ಕೇಳ್ತಾ ಇದ್ವಿ. ಆದ್ರೆ ಫಸ್ಟ್ ಟೈಮು ಪ್ರೈವೇಟ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದಂತ ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಹಣ ಸಹಾಯ ಮಾಡಂತ ಯೋಜನೆಯನ್ನ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕಂಪನಿ ಯಾವ್ದಂದ್ರೆ ಅದು ನಮ್ಮ ಇಂಡೆಸ್ ಶ್ರೀಕಾಂತ್ ಅವರು ಮಾತ್ರ. ನನಗೆ ಗೊತ್ತಿರಂಗೆ ಬೇರೆ ಎಲ್ಲಿ ಮಾಡಿಲ್ಲ, ನಂಗೆ ಗೊತ್ತಿರಂಗೆ ಇಷ್ಟು ಕಂಪ್ನಿ ಇದೆ. ನಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಸುಮಾರು ಕಂಪ್ನಿಗಳಿದೆ. ಅವರು ಸಾಕಷ್ಟು ನೋಡಿರ್ತಾರೆ, ನಾನು ನೋಡಿರ್ತೀನಿ. ಇದು ಒಂದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ. ಯಾಕಂದ್ರೆ ಗವರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಗವರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ಎಲ್ಲಾ ಫೆಸಿಲಿಟಿ ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ. ಪ್ರೈವೇಟ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಇವತ್ತು ಹಣವಂತರಕ್ಕೆ ತೊಂದರೆ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಹಣವಂತರ ಮಕ್ಕಳು ಚದುವಂತ ಸ್ಕೂಲಲ್ಲೇ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಚದುವಬೇಕಂತ ಬಡ ಕುಟುಂಬದವರು ನೋಡ್ತಾರೆ. ಇವತ್ತು ಯಾರೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಇದಾರ ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಹೋಗೋ ಸ್ಕೂಲ್ ನೋಡಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಈ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಪ್ರೈವೇಟ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಅಂತ ಭಾವನೆ ಇರುವಾಗ ಅವರಿಂದ ಶಕ್ತಿ ತುಂಬಾ ಕಡಿಮೆ ಇರ್ತದೆ ಸ್ವಲ್ಪ ಜನ ಹತ್ರ. ಯಾಕಂದ್ರೆ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಜಾಸ್ತಿ ನಮ್ಮ ಭಾಗದಲ್ಲಿ, ಈ ಕಡೆ ಎಲ್ಲ ವ್ಯವಸಾಯ ರಂಗ. ಹಾಗಾಗಿ ಪ್ರೈವೇಟ್ ಸ್ಕೂಲ್ಸ್ ಅಲ್ಲಿ ಓದ್ಬೇಕಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ದುಡ್ಡಿರ್ಬೇಕು. ಇವತ್ತು ದುಡ್ಡು ಇಲ್ದಿದ್ರೆ ಕೂಡ ನಾವು ಕೂಲಿ ಮಾಡಿ ಆದ್ರೂ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಪ್ರೈವೇಟ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋ ಮನೋಭಾವ ಇವತ್ತು ಎಲ್ರಿಗೂ ಬಂದಿದೆ. ಆ ಒಂದು ಬಂದಿರುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟೇ ಕಷ್ಟ ಇದ್ರೂ ಓದಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಆ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಇಂಡಸ್ಟ್ರಿ ಯಾವ್ದಂದ್ರೆ ಇವತ್ತು ಅದು ಇಂಡಸ್ಟ್ರಿ ನಮ್ಮ ಶ್ರೀಕಾಂತ್ ಸರ್ ಅವರು ಎಲ್ಲ ಕಟ್ಕೊಡ್ತಾರೆ. ಸ್ಕೂಲ್ ಕಟ್ಕೊಡ್ತಾರೆ, ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಕೊಡ್ತಾರೆ, ಟಾಯ್ಲೆಟ್ ಕಟ್ಕೊಡ್ತಾರೆ, ಕೆರೆ ಡೀಪನಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಡ್ತಾರೆ, ನಮ್ಮ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬೇಕಾದಂತ ಎಲ್ಲ ಉಪಕರಣಗಳು ತಗೊಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಪ್ರೈವೇಟ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದಂತ ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಕೊಡುವಂಥದ್ದು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಖಂಡಿತವಾಗ ಯಾವಾಗಲೂ ಅವ್ರನ್ನ ನಾವು ಮರಿಬಾರ್ದು. ಇಲ್ಲಿ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ರಿಗೂ ನಾವು ಕೇಳ್ಕೊಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಅವ್ರ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಕೊಡೋದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ, ನಿಮ್ ಓದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ದಯವಿಟ್ಟು ನೀವೆಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಇಂಡಸ್ ಕಂಪ್ನಿಯಿಂದ ನಾವು ಓದ್ಬೇಕಿದ್ರೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು. ನಾವಿವತ್ತು ಒಳ್ಳೆ ಸ್ಟೇಜ್ಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಒಂದು ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಿದ್ದೀನಿ, ಒಂದು ಡಾಕ್ಟರ್ ಆಗಿದ್ದೀನಿ, ಒಂದು IAS ಆಗಿದ್ದೀನಿ, IPS ಆಗಿದ್ದೀನಿ ಅಂತ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಹೇಳ್ಕೊಳ್ಳೋಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ಅವ್ರನ್ನ ಓದಿಸ್ಬೇಕಂತೇಳಿ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ನೆಲ್ಲ ಕೇಳ್ಕೊಂಡು ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಧನ್ಯವಾದಗಳು ತಿಳಿಸಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮ ಶ್ರೀಕಾಂತ್ ಸಾರ್ಗೂ ಅವರ ಶ್ರೀಮತಿ ಅವ್ರಿಗೂ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕ ధన్యవాదాలు మత్తొమ్మే తెలిసి 4 మాటలను ముగిస్తాయి. అందరికీ నమస్కారం. సో దీనికి మా నాయనకి థ్యాంక్స్ చెప్పాలా, మా అమ్మకి థ్యాంక్స్ చెప్పాలా. సో 5 లాంగ్వేజ్ తెలిసాను, తెలుగు, ఇంగ్లీషు, హిందీ, కన్నడ, தமிழ். 5 లాంగ్వేజ్ అంటే நான் தமிழில் ஸ்டார்ட் பண்ணேன். சார் வந்து தெலுங்கில் பேச சொன்னார். ஸோ அப்பா அம்மா எப்படி லைஃப்பில்
ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய பேர் ஹிந்தி ஆளுங்க இருக்காங்க, தெலுங்கு ஆளுங்க இருக்காங்க, கன்னடா ஆளுங்க இருக்காங்க, தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்கள் அப்பா அம்மா எனக்கு வந்து இதை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்போ கொடுத்தாங்க. இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது. நான் படிக்கும்போது 10, 12, 13 அந்த வயசில் அவங்க சொல்லி கொடுத்ததால இன்னைக்கு இவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ண முடியும் எந்த லாங்குவேஜ் இல்லை. ஸோ பசங்க என்ன பண்ணோன்னா, உங்கள் அப்பா அப்பா எப்பயுமே மறக்கக்கூடாது. இத்தனை வருஷம் ஆன பிறகு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது என் வாழ்க்கைக்கு வந்து இவ்வளோ ஹெல்ப் ஆகுது. இத்தனை பேருக்கு வந்து வேலை வாய்ப்புக்கும் கொடுக்க முடியுது, படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் முடியறதுக்கு காரணம் அப்பா அம்மா தான். நீங்கள் யாரும் அப்பா அம்மா எப்பயுமே விடக்கூடாது. அவங்க தான் ஃபஸ்ட்டு கடவுள். அதுக்கு தான் அப்பா மாதா பிதா குரு தேவன் சொல்கிறது அதுதான் காரணம். ஸோ என்றைக்கும் பசங்க இன்னைக்கு இருக்கீங்க இல்லையா, என்றைக்கும் மறக்காதீங்க. நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவீங்க, ஃப்ளைட்டில் போவீங்க, பெரிய வேலை கிடைக்கும், லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா எப்பயுமே மறக்காதீங்க. அதில் பேனரில் பார்த்து கூட இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் எஸ்ஆர் சதானந்தம் இருக்கும். அவர் சின்ன வயசில் இந்த அவருக்கு 25-35 வயசு இருக்கும்போது நாங்கள் அவர் கடைக்கு போகும்போது லைனாக வந்து அப்போ கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க புக்ஸ் எல்லாம். அவர் வந்து எல்லாருக்கும் லைனாக வந்து புக்ஸ் கொடுப்பாரு. அப்போ கூட வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வரும்போது மரியாதையாக கொடுக்கணுன்றதுக்காக புளியோதரை சூடு சூடாக சக்கரை பொங்கல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதில் கொஞ்சம் முந்திரி எக்ஸ்ட்ரா போடணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கணும், சும்மா குப்பை தட்டி மாதிரி பண்ணக்கூடாது. யார் யார் வேலை செய்கிறாங்க க்ளவுஸ் போட்டுக்கணும். அந்த தட்டெல்லாம் வந்து முதல்ல நீட்டாக தொடச்சிடணும். வாட்டர் கொடுத்தீங்கன்னா வந்து அதெல்லாம் டிஸ்டில் ஆரோ வாட்டர் தான் கொடுக்கணும் அப்படின்னு மரியாதையாக கொடுக்கணும். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, எல்லோரும் ஒரே வாட்டி பசங்க வந்து ஒரு 200 பேர் க்யூவில் நிற்பாங்க. அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், டக்கு டக்கு டக்குன்னு டைம் 10, 10, 2, 10, 3, 10, 4, 10, 5, 10, 10 ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் கொடுக்கறதுக்கு. ஸோ அப்போ கூட அவங்கெல்லாம் க்யூவில் நின்று அவஸ்தைப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு கொடுத்தாரு. அத்தனை வருஷம் முன்னாடி அவர். இப்போ ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வந்து கோவிட் இருக்கும்போது இறந்துட்டார். பட் அவர் இல்லைன்னா கூட எங்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் பண்ண நல்ல காரியத்தை அப்படியே பசங்களுக்கு கொடுத்துருக்காரு. நான் என் பையனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவனும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த நல்ல விஷயங்கள் பசங்களுக்கு போய் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகணும். நம்ம தப்பு பண்ணால் கூட அவங்க கற்றுப்பாங்க, நம்ம நல்லது பண்ணாலும் கற்றுப்பாங்க. அந்த வயசில் எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியாது. அப்பா பண்ண கரெக்டாக இருக்கும், எங்கள் அப்பா தான் ஹீரோ. ஸோ பேரண்ட்ஸை நம்ம டியூட்டி வந்து அவங்களை படிக்க வைக்கிறதும் நல்ல விதத்தில் நல்ல குணத்தை அவங்களுக்கு கொடுக்கறதும் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரோட டியூட்டி. நம்ம தப்பாக ஏதாவது பண்ணோம்னா நம்மளை பார்த்து கற்றுப்பாங்க. எங்கள் அப்பா பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். என் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ 20 வயசு தான் ஆகுது, காலேஜ் முடிச்சிருக்கான். எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பிஸ்னஸ் கூப்பிட்டு வந்துட்டேன். வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டில் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி 2 மாதம் ஆச்சு பிஸ்னஸ்க்கு வந்து. ஸோ இவனும் வந்து திருப்பி இதை கண்டினியூ பண்ணணும். அவனும் அதுதான். நீங்கள் பேரண்ட்ஸ் உங்களை நல்ல விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சந்திரன் சார் அவர்களுக்கு ஸ்ரீகாந்த் சார் கைத்தறி பொன்னாடி DPS సాయి శ్రేయ అభినందన్ రెడ్డి అబిఫా ముక్తార్ మునిరాజు ఎం ಮತ್ತು ವಿನ್ಸನ್ ನಂಜೇಶ್. ಮೇಘನಾ ಎಂ